வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா சப்பாத்தியோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தக்காளி குருமா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மிக்சி ஜாரில் 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். நம்ம தக்காளி எதுக்கு அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு கிடைக்கும். நம்ம 2 தக்காளி சேர்த்தாலே போதும். கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 3 தக்காளி எடுத்துக்கணும். வெங்காயம் மட்டும்தான் இதில் கட் பண்ணுற வேலை, மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, அதே மாதிரி ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்க்கலாம். நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு தக்காளியும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைச்செடுக்கிறோம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு அது கூடயே சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வரணும். தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும், அதே சமயம் இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். ஒரு மூடி போட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காவும் 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம காய் எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க மசாலாலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் உங்களுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதை கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதே சமயம் புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.